ஸ்ரீரங்கநாதகோபயதேந்து திருஷ்டம் லக்ஷ்மேனசும் மகரஜித் கருணைகபாத்திரம் ஸ்ரீரங்க வீரதுராட்சடகோபஹிருத்யம் வேதாந்த தேசீதீந்திரமஹம் பிரபத்யே ஸ்ரீமத்ரங்கஷடாதிசம்யமிவரால்லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரதுபூர்வஹாதிஷடஜித் பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதவந்தேயதேகாருண்யவீக்ஷாஸ்பதம் வேதேனந்தபுரீண சாசனமிதம் வேதாந்த தேசீதீந்திர கடாட்சலப்தத்வயந்தசாரமனவத்யகுணம் புதாபிரியன் நாராயணாதிதுல்ய கிருபாபணித்தம் ஸ்ரீரங்கநாதேசேகரமாஸ்ரயாமஹ விசுத்த விஜான நரஸ்வரூபம் விஜான விஸ்வான பத்ததீர்க்கம் தயாநிதிம் தேவபிரதானம் சரண்யம் தேவமஹிக்ரீவம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பிரதானமிக பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரயந்த தேசிகேந்திர ஷடாரி முஹூர்த்தியம் கோபால தேசிகாஸ்ரயாமஹ ஸ்ரீரங்கேஷ பதே சமர்ப்பிதபரம் சுத்யந்த ராமானுஜ ஸ்ரீ யோகீந்திர குருத்தமேன விவின சுத்யந்த வித்யாத்மன प्राप्त शुद्धवतम से युग्महृदयं श्रीवासरामानुजात श्री श्रीवास मुनीन्द्र देशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमद्वेदान्तरामानुजमुनि करुणालब्ध वेदान्त युग्मं श्रीमद्श्रीवास योगीश्वर गुरुपदयोरर्चित स्वात्मभावं श्रीमद्श्रीरङ्गनाथासुमुनि कृपया प्राप्त मोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिपरं संश्रये देशिकेन्द्रम् लक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मदीर्घभृङ्गराजं तय्यन्तयुग्मगतभूरि परिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीवासरङ्गपरकालमुनित्रयात्मलक्ष्मात्परक्षाबलमनित्ययुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूर्णमार्गशीलं गोपालदेशिकमणिं गुरुमाश्रयामः प्रतयन् विमतेषु तीक्ष्णभावम् प्रभुरस्मत्परिरक्षणे यतीन्द्रः अपृथत् प्रतिपन्न यन्मयत्वैः ववृते पञ्चविरायुधैर्मुरारेः पतयन् विमतेषु तीक्ष्णभावम् प्रभुरस्मत्परिरक्षणे यतीन्द्रः अपृथत् प्रतिपन्न यन्मयत्वैः ववृते पञ्चविरायुधैर्मुरारेः உபவீதினம் ஊர்துபுன்றவந்தம் சொன்னேன். ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, உபவீதினம் ஊர்துபுன்றவன் பாஷ்யக்காரன் உபவீதியாக ஊர்துபுன்றவனாக திருதண்டஹஸ்தராக சிகையா சேகரியாக இருந்தார்ங்கிறது ஸ்லோகத்துடைய தாத்பரியம் இல்லை. இப்படி அல்லாதவன் எத்திபதி அல்லங்கிறது தான் தாத்பரியம். பார்த்தது குட்டீச்சக பகூதக ஹம்ச பரமஹம்சாதிகள் அது ஒரு நாள் ஓடும். அப்புறம் சொல்றேன், அதுல ஒன்றும் பிரமாத இது ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டா, யதியினுடைய லட்சணம் இது இல்லையா? அதாவது மனிஷி வைதிகாச்சாரம் மனசாதி நிலங்கையே இல்லையா? மனிஷி அப்படின்னாக்க இல்லையா, பாரமார்த்திக ஞானவானாக இருப்பவன் வைதிகாச்சாரத்தை மனசால கூட அதிலங்கனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாத்பரியம் என்ன? இது விதி இல்லை. ஏன்னா மனுஷியா இருக்கிறவன இல்லையா வைதிகாச்சாரத்தை அதிலங்கனம் பண்ணக்கூடாதுன்னு விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தாத்பரியம் கேட்டா, எவன் வைதிகாச்சாரத்தை மனசாலும் அதிலங்கனம் பண்ணுகிறானோ அவன் மனிஷி இல்லைங்கிறது தாத்பரியம். அது மாதிரி இல்லையா, சிக்கை இல்லாமல் முண்டியா, திருதண்டஹஸ்தம் இல்லாமல் ஏகதண்டத்தோட லோகவீதம் இல்லாமல் இல்ல திருத்த ஊர்வபுன்றம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் இல்லையா ஒரு பொழுது எதிர்ப்பதி ஆக மாட்டான்னு தாற்பயம். ஏன் யதி நாம் பதிகி உபவீதி உப
உபவீதி ஊர்வ புன்றவான் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தः சரணாகத சாப்தவாகः யா சிகையா சேகரி யா ஏவம் பூத ஏவ யதிபதி யா அந்யதா பூதா ந யதிபதி அப்படிங்கிறது தான் தாற்பயம். இப்போதைக்கு அவ்வளவு வச்சுக்கோம். இது சரதூசையில் சாச்சிருக்க ரொம்ப அது ரொம்ப டைட்டா முடிஞ்சு. அது பிறகு உப்பு ரொம்ப உபயுக்தமும் இல்லை. சும்மா நிறைய சொன்னவங்களுக்கு சொல்லலாம். பதயன் விபதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹ அப்ருதத் பிரதிபன்ன யன்மயத்வை வவ்ருதே பஞ்சபிராயுதைர் முராரே. யதீந்திரஹ முராரேஹே பஞ்சபிஹி ஆயுதைஹி வவ்ருதே. ஏன் யதீந்திரஹ யதிகளுக்கெல்லாம் சிரேஷ்டரா யதிபதியாக இருக்கக்கூடிய சுவாமி பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர் முராரேஹே பஞ்சபி ஆயுதைஹி வவ்ருதே. முராரியான எம்பெருமானுடையதான பஞ்சபிகி ஆயுதைஹி இல்லையா, பகவானுக்கு பஞ்ச ஆயுதங்கள் பிரசித்தம். பகவானுக்கு சகசிராமீகன்னு பேரு. அவனுக்கு அசங்கேயமான ஆயுதங்கள் உண்டு இல்லையா. பகவானுக்கு ஆயுத ஆபரணங்களுக்கெல்லாம் எண்ணிக்கையே கிடையாது இல்லையா. அவைகளுக்குள்ள ஒரு 5 ஆயுதங்களை விசேஷமா சிறப்பிட்டு சங்க சக்கர கதா அசி சாங்கம்னு சொல்லக்கூடியதான இல்லையா ஒரு 5 ஆயுதங்களை சொல்றோம். இந்த முராரிஹீன முரன் என்கிற அசுரனை இல்லையா வரைத்தவரான முராரியான பகவான் அந்த முராரேஹே பஞ்சபிகி ஆயுதைஹி வவ்ருதே அந்த பஞ்ச ஆயுதங்களுடைய சமுதாய ஸ்வரூபமாக அவதரித்தார். பஞ்சபிகி முராரேஹே பஞ்சபிகி ஆயுதைஹி யதீந்திரஹ வவ்ருதே. வவ்ருதே அப்படின்னா தத் சமுதாய பூதர் அப்படின்னு. இந்த 5 ஆயுதங்களும் ஒன்று சேர்ந்து சமஷ்டியாக ஸ்ரீபாஷ்யக்காரராயிற்று. புடையார் புரிசங்கமும் இப்பூதலம் காப்பதற்கு ராமானுஜ முனியாயின. இந்த 5 ஆயுதங்களும் சமுதாயமாக ஒன்று சேர்ந்து ஸ்ரீபாஷ்யக்காரராக ஆயிற்று. பஞ்சபிகி யதீந்திரஹ பஞ்சபிகி முராரேஹே பஞ்சபிகி ஆயுதைஹி வவ்ருதே. இது எப்படி தெரியுது அப்படின்னாக்க அந்த பஞ்சாயுதங்களுடையதான செயல்கள் அந்த பஞ்சாயுதங்களுடையதான சுவாபாவிகமான செயல்பாடுகள் பாஷ்யக்காரத்தில் காண்கிறோம். இந்த பஞ்சாயுதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க விமதர்கள் என்ன அர்த்தம்? விரோதி வர்க்கங்கள். விபக்ஷ விமத விரோதி வரூதி இந்த சப்தங்கள்லாம் விரோதி வர்க்கத்தை குறிக்கக்கூடிய சப்தங்கள். விபக்ஷய தீட்சிதம் விபக்ஷம் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் விபக்ஷ விமத விரோதி வரூதி சப்தங்கள் எல்லாம் இல்ல விரோத பாவத்தை குறிக்கும். பகவானுக்கு விரோதிகளே கிடையாது. பகவானுக்கு யாரு விரோதிகள் அப்படின்னு கேட்டாங்க ஆசிரித விரோதிகள் தான் பகவானுக்கு விரோதிகள். நிரதிகி அனுகூல சுபாவனான பகவானுக்கு பிரதிகூல அனுபவம் பிரதிகூல பதார்த்த அனுபவமே கிடையாத காரணத்தால பகவானுக்கு விரோதிகள் யாரும் கிடையாது. பகவான விரோதியா நினைத்திருப்பார் உண்டு. பகவான் யாரையும் விரோதியாக தனக்கு விரோதியாக நினைப்பதில்லை. அப்ப யார் பகவானுக்கு விரோதிகள் கேட்டாக்க ஆசிரியர்களான பாகவதர்களுக்கு யார் விரோதிகளோ அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் விரோத பாவம். பாண்டவான் துஷ்யசே ராஜன் மம பிராணாசி பாண்டவாக அப்படின்னு பகவான் துரியோதனுக்கு சொன்னார். துரியோதனன் சொன்னா கிருஷ்ணா நான் உன்னை துவேஷித்ததே இல்லையே, எனக்கு உன்மேல் துவேஷமே இல்லையே சொன்னான். வாஸ்தவம். ஆனால் பாண்டவர்களை துவேஷிக்கலையே மம பிராணாசி பாண்டவாக எனக்கு பிராணபூதர்களான பாண்டவர்களை துவேஷிக்கிறபடினால நீ எனக்கு துவேஷன் அப்படின்னு பெருமாள் பார்க்க. ஏன் அதனால விமதேஷு தீக்ஷ்ண பாவம் பிரதயன் இது பஞ்சாயுதங்களுடையதானே
இந்த 5 ஆயுதங்கள் இருக்கே, இந்த பஞ்சாயுதங்களுக்கும் ஆசிர விரோதிகளை கண்ட விடத்துல அவர்கள் தீக்ஷ்ண பாவம்னு அர்த்தம், மிகவும் குரூரமான சுபாவத்தை கொண்டதாக அவர்களை இல்லையா வியாபித்து அவர்களை கிழித்து போடும். தீக்ஷ்ண பாவம்னு அர்த்தம், ரொம்ப ரொம்ப கூர்மையாக ரொம்ப கொடியதாக இல்லையா அந்த ஆயுதத்தின் தன்மையை காட்டும். பஞ்சாயுதங்களுடைய சுபாவம் சகோஷோ தாத்தராஷ்டானாம் ஹிருதயானி விதாரையன்னு இல்லையா, பற்றாதீய முன் பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த போரேரே அப்படின்னு சொல்லுங்க. வேறொரு வியாபாரம் பகவான் பண்ண வேண்டாம், பகவான் தன் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யத்தை வாயில வைத்து ஒழித்தானாகில் பிரத்யபட்சமானது தானே அழியும் இல்லையா. இப்படி பெருமாளுடைய சங்கத்துக்கே ரொம்ப சாதுவா இருக்கிற சங்கத்துக்கே இப்படிப்பட்டதுன்னாக்க அதை காட்டிலும் இல்ல பாய்ந்து காலத்தை செய்யக்கூடியதான மற்ற ஆயுதங்களுக்கு இல்லையா இது சொல்லவே தேவையில்லை, இது கைமுதிக்க நியாயம். ஆகினால பகவானுடைய ஆயுதங்கள் பிரதிபட்சங்களுக்கு ஜாதகங்கள், ஜாதகங்கள்னா இல்லையா அவர்களுடைய பிராணனை அபகரிக்கக்கூடிய அளவுக்கு தீக்ஷ்ண பாவத்தை உடையது. அதே சமயத்துல ஆத்மத் பரிரட்சணை, ஆசிரியர்களை ரட்சிக்கிற விடத்துல இல்லையா அவர்களுக்கு நிரதிசய போக்கியமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பரிரட்சணத்துக்காக ஆசிரியர் விரோதிகள் தீக்ஷ்ண பாவத்தை உடையதாகவும் ஆசிரியர்கள் பக்கல்ல அத்தியந்த சௌகார்தத்தை உடையதாகும் இல்லையா. இந்த சங்க சக்கராதிகளுக்கு 2 தன்மை உண்டு. ஒன்னு ஆயுதமா இருக்கும் தன்மை, அதுவே ஆபரணமா இருக்கும் தன்மை. பகவானுக்கு ஆயுதங்களே ஆபரணங்கள். சங்க சக்கராதிகள் இருக்கே இல்லையா, சங்க சக்கர கதா இல்லையா 6வது ஆயுதமான பார்த்தா ரொம்ப அச்சற்புதம், அப்படியே எல்லா ஆயுதங்கள் எல்லாம் ஆபரணங்கள்ங்கிறத திருக்குழந்தையில் தான் பார்க்கலாம். அப்படி பஞ்சாயுதங்களையும் தரிசித்து பெருமாளவர் இல்லையா, அந்த பஞ்சாயுதங்களும் அப்படியே ஆபரணமாக பொருந்தி இருக்கும் பெருமாளுக்கு. ஆகினால பாஷ்யக்காரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, ஆத்ம பரிதர்ஷனை யதீந்திரா இல்லையா, நம்முடையதான ஆசிரியர்களான இல்லையா வைஷ்ணவர்களான பரம பாகவதர்களான பரணிகாந்திகளாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்ம பரிரட்சணே, நம்முடைய ரட்சணை பரிரட்சணைனா சர்வ பிரகாரமான ரட்சணத்தில் இல்லையா. பரிங்கிற உபசர்க்கத்துக்கு என்ன அர்த்தம்? சர்வ பிரகாரமான அர்த்தம். ஏன் சர்வதர்மான் பரித்தியஜ்ய, சர்வதர்மான் தியக்துவான் சாதிக்கா பரித்தியஜ்யங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இவைகள் எல்லாம் சர்வ பிரகாரத்தாலும் விட்டு இவைகளோட அவர்களுடைய ஆசையை சேர்த்து விட்டு அர்த்தம். அந்த பரீக சப்தத்துக்கு பூர்ணமாக சர்வ பிரகாரத்தாலும் நம்முடைய ரட்சணத்திலே பிரவர்த்தித்தவராக இல்லையா யதீந்திரரானவர் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் இல்லையா பிரதயன்னு அப்ரதத் பிரதிபன்ன என்மயத்தை இல்லையா. என்மயத்தை அப்படின்னாக்க இந்த பஞ்ச ஆயுதங்கள் இருக்கே, இந்த பஞ்ச ஆயுதங்களுடைய சுபாவத்தோட அப்ரதத் பிரதிபன்னதாக இல்லையா இவைகளுடைய சுபாவத்தை காட்டிலும் வேறொரு சுபாவத்தை கல்பிக்க முடியாது இல்லையா. பாஷிகாருடைய சுபாவத்தை தவிர வேறொரு சுபாவத்தை இந்த பஞ்ச ஆயுதங்களுக்கு கல்பிக்க இயலாது. பஞ்ச ஆயுதங்களுடைய சுபாவத்தை தவிர வேறொரு சுபாவத்தை எம்பெருமானாருக்கும் கல்பிக்க இயலாது என்று சொல்லுமா போல இல்லையா. அப்ரதத் பிரதிபன்ன என்மயத்தை இல்லையா, மயத்துவம் தாவது என்மயத்துவம்னா சுபாவம் பஞ்சாயுதங்களோட அப்ரதத் பிரதிபன்னமான அவைகளோடு வேறுபாடற்றதான ஸ்வரூப சுபாவங்களை உடையவராக சுவாமி எம்பெருமானார் இல்லையா. பஞ்சாயுதங்கள் முராரியான எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களுடைய சமுதாயமான ரூபமாக சேவை சாதிக்கிறார். பாஷ்யக்காரர் முராரியான பகவானுடைய பஞ்ச ஆயுதங்களுடையதான ஏகீபூதமான சமுதாய ரூபமாக விளங்குகிறார். எப்படி எதனால் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த பஞ்சாயுதங்களோட இவருக்கு அப்பிரதிபன்னமான சுபாவமானது உள்ளது. அவைகளுடைய சுபாவம் பஞ்சாயுதங்களுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா, ஆசிரியர்களுடைய ரட்சணத்திலே சர்வ பிரகாரத்தால் ஈடுபட்டு ஆசிரிய விரோதிகளிடத்துல அத்தியந்த கொடிதாக அவர்களை சிக்ஷிக்கக்கூடிய தன்மை உடையது. அதேதான் பாஷிகாரர் பண்ணக்கூடிய காரியம். பாஷ விமதஸ்தர்களாக இருக்கக்கூடிய பாஷண்டிகள் குதிர்ச்சிகளிடத்திலையும் மிகவும் தீக்ஷ்ணமான சுபாவத்தை உடையவர்களாக அவர்களுக்கு ஒரு காலம் அணுக முடியாதவர்களாக இருந்து கொண்டு
ஆசிரியர்களுடைய லட்சணத்திலே சர்வ பிரகாரத்தாலும் பிரவர்த்திக்கிற காரணத்தால இது ரெண்டும் முராரியினுடைய பஞ்சாயுதங்களுடைய லட்சணமானபடினால இந்த பஞ்சாயுதங்களுடைய சுபாவத்தை இல்ல தன்னிலே அப்பிரதிபன்னமாக அதை காட்டிலும் வேறுபடுத்தப்படாததான சுபாவத்தை உடையவராக இருக்கிறேன் பெருமானார். இப்போ முராரியினுடைய பஞ்சாயுதங்களுடைய சமுதாய ஸ்வரூபமாக விளங்குகிறார். ஏன் பதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹ அப்ருதத் பிரதிபன்ன யன்மயத்வை வவ்ருதே பஞ்சதிராயுதைர் முராரே சமிதோதய சங்கராதிகர்வஹ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாசஹ அவரோபிதவான் ஸ்ருதேரபார்த்தான் நனு ராமாவரஜ சயேஷ பூயஹ சமிதோதய சங்கராதிகர்வஹ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாசஹ அவரோபிதவான் ஸ்ருதேரபார்த்தான் நனு ராமாவரஜ சயேஷ பூயஹ. ராமாவரஜ நனு அப்படிங்கிறதானது உத்பிரேக்ஷா அவயவம். உத்பிரேக்ஷான அர்த்தம் இதுவே அதுவாக இருக்கக்கூடும். இப்ப உத்பிரேக்ஷ பிரசித்த உத்பிரேக்ஷ என்ன வேங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம்சோ அதவா பவேத் யதீந்திராம்சோ தவேத்யேவம் விதத்யாயாஸ்து மங்களம் சொல்லுவோம். இப்போ சுவாமி தேசிகனுடைய மங்களத்துல இந்த ஸ்லோகமானது இந்த தேசிகன் யாரா இருக்கக்கூடும் அப்படின்னா இந்த கேள்விக்கு எது பதில் அப்படின்னாக்க அந்த இப்படிப்பட்ட கேள்விக்கு எது பதிலோ அதான் உத்பிரேட்சை. இது சுவாமி தேசிகன் யாரா இருக்கக்கூடும் அப்படின்னு கேட்டா ஒரு கால் இவர் வெங்கடேஷ அவதாரமாக இருக்கு, சாட்சா திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் ஊத்தரோ அப்படின்னு உத்பிரேட்சனுடைய ஒரு கோட்டு. இரண்டாவது இல்லையா சத்கண்டாம்சோ தவா பவே இவர் இல்ல சாட்சாத் திருவேங்கடமுடியான கண்டையே இல்ல சதம்சமாக அவதரித்தவரோ இல்ல யதீந்திராம்சோத வேத்தியவன் யதீந்திரரே பூர்ணமாக தன்னுடைய அம்சத்தால அவதாரம் பண்ணிருக்கிறோ அப்படின்னு இதுக்கு உத்பிரேக்ஷான் பேர். ஒன்னே இருந்தாலும் கூட உத்பிரேக்ஷா, ரெண்டு மூணு இருக்கணும் அவசியம் இல்லை. இவர்களுடைய 3 விஷயம் உத்பிரேட்சைக்கு இருக்கு. ஒரு கோடி இருந்தாலும் உத்பிரேட்சை இப்படி இருக்கத்தகும் அப்படிங்கறதா உத்பிரேட்சை. இது என்ன மாதிரி இருக்கத்தகும் அப்படிங்கிற ஊக ரூபமான உத்பிரேட்சை இருக்கு. அந்த சாமானிய ஜனங்கள் ஊகம்னு சொல்லுவா, சாகித்யக்காரா இதை உத்பிரேட்சைன்னு சொல்லுவா. இந்த உத்பிரேட்சைக்கு என்ன இருக்கணும்னு கேட்டாங்க ஒரு சாதிருஷ்யம் இருக்கும். உத்பிரேட்சி இது அதுவாக இருக்கலாம் அப்படின்னு உத்பிரேட்சிக்கும் பொழுதும் இல்லையா இதுன்னு சொல்லப்படுகிறதான வஸ்துவுக்கும் இது எதாக உத்பிரேட்சிக்கப்படும் அந்த வஸ்துவுக்கும் ஒரு சாதிருஷ்யம். சாதிருஷ்யம்னா ஒரு சிமிலாரிட்டி, ஒரு ஐடென்டிக்கல் நேச்சர் இருக்கணும். அந்த சாதிருஷ்யத்தை கொண்டுதான் உத்பிரேட்சை பண்ணணும். இவர் வெங்கடேசன் சொல்வதற்கு இல்லையா வெங்கடேசனுக்கும் இவருக்கும் உள்ள சாதிருஷ்யம் இருக்கு, தத்கண்டைக்கு இவருக்கும் உள்ளதான சாதிருஷ்யம் இருக்கு இல்லையா, யதீந்திரருக்கு இவருக்கும் சாதிருஷ்யம் இருக்கு. அதனால 3 விஷயங்களோட இவருக்கு சாதிருஷ்யம் இருக்கிறதுனால இவர் 3 யார் அப்படிங்கிறதான உத்பிரேட்சை ஏற்படும். ஒன்றை இன்னொன்றாக பாவி இது அதாக கூடும் என்றதான உத்பிரேட்சைக்கு பீஜம் எதுன்னு கேட்டா சாதிருஷ்யம் தான் பீஜம். சாதிருஷ்யம்னா சதிருஷமாக இருக்கு, சதிருஷமாக இருந்தோ அதை போன்றதாக அதுக்கு சமான தர்மம் உடையதாக இருத்தல். இப்போ நனு ராமாவரஜக சயேஷ பூஜக ராம அவரஜக ராமஸ்ய அவரஜக ராமாவரஜக அனுஜக அவரஜக இந்த சப்தங்கள் எல்லாம் இல்ல தம்பி அப்படிங்கிற பின்பிறன் தான் இந்த சப்தம் இல்லையா. அனு ஜாயதே இது அனுஜகா, அவரஹ ஜாயதே இது அவரஜகா, அனுஜகா அவரஜகா, ராமானுஜகா ராமாவரஜகா.
சங்கிரகத்தனியில் அது கேதாண்டபடியா இருக்கு. வேதாந்த ராமாவரஜவ் பிரபத்திய முனி புங்கவு யாராவது இருக்காளா? கேதாண்டப்பட்டிக்கார இருக்காளா? வேதாந்த ராமாவரஜவ் வேதாந்த ராமானுஜ முனிகளாகிற இருவர் பிரபத்திய முனிகள். ஒரு ஆச்சாரியர் சிஷ்யர் 2 பேருக்கு வேதாந்த ராமானுஜன் பேர். வெளுத்தூர் சுவாமி அவருடைய திருவடியாகிற ஆண்டிக்காட்டு சுவாமி இவர்கள் 2 பேருக்கும் வேதாந்த ராமானுஜர்கள் பேர். வெளுத்தூர் சுவாமி வேதாந்த ராமானுஜர், அவருடைய இன்னொரு சிஷ்யர் பிரதான சிஷ்யர் இருக்கார், அவருக்கு சீனிவாச ராமானுஜர் பேர். அவர் தான் திருத்திருப்புண்டி சுவாமி, திருத்திருப்புண்டியானு. அவருக்கு வெளுத்தூர் சுவாமிக்கு வெளுத்தூரானவர் இன்னொரு சிஷ்யர் உண்டு, அவர் தான் அன்னையாரி மகாதேசன். இது கேதாண்டப்பட்டி சம்பிரதாயத்தில் சங்கிரகத்தனியும் சேவிக்கும் பொழுது வேதாந்த ராமாவரஜோ பிரபத்திய முனிசேகரவு இல்லையா? எதுக்கு சொல்ற? ராமாவரஜ சப்தமும் ராமானுஜ சப்தமும் ஒரே பிரவೃತ್ತಿ நிமித்தம். ராமஸ்ய அவரஜா ராமாவரஜா இல்லையா? ராமஸ்ய அனுஜா ராமானுஜா. அவரஜ சப்தமும் அனுஜ சப்தமும் பர்யாயம். ஏன் நனு ராமாவரஜா அந்த ராமானுஜர் சயேஷ பூஜா ஏஷ ராமானுஜா சஹா ராமானுஜேர். இந்த ராமானுஜன் ஒருவேளை அந்த ராமானுஜனும் இவர்தான் அவரோ என்கிறதான உத்ரேட்சை. நனு ராமாவரஜா சயேஷ பூஜா. பூஜகான்னா திரும்பவும் முன்பு ராமானுஜனாக அவதரித்தவர் திரும்பவும் இந்த ராமானுஜராக அவதரித்திருக்கிறாரோ இவர் ராமானுஜர்களும் ஒருவரேயோ அப்படிங்கிறதான உத்ரேட்சை. முன்பு ஒரு ராமானுஜர் அவதரித்தார், அந்த ராமானுஜர் தான் இல்லையா பலராமானுஜர். ராமானுஜர்னு பேரு கிருஷ்ணனுக்கும் பேர், ராமானுஜர்னு லட்சுமணனுக்கும் இளைய பெருமாளுக்கும் பேர், ராமானுஜர் பாஷ்யக்காரத்துக்கும் பேர் இல்லையா? அதுல முதல் ராமானுஜரை இல்லையா இளைய பெருமாள் பெருமாள் அவரோடு இவருக்குள்ள சாதிருச்சா அப்புறம் மேல பார்ப்போம். இப்போ பலராமானுஜராகிற இல்லையா கண்ணனுக்கும் இல்லையா ஸ்ரீபாஷிகாரருக்கும் உள்ள 2 பேருக்கும் ராமானுஜர் என்கிறதான பெயர் பொருத்தமும் இருக்கு. 2 பேரும் செய்ததான அதிசயிதமான இல்லையா அந்த கிரியைகள் இருக்கு, அவர்கள் அதிசயிதமாக இல்லையா செய்த செயல்கள் இருக்கு. அவைகளும் 2 பேருக்கும் இல்லையா ஒரு மாதிரியாக பொருந்தி சாதிருஷ்யம் இருக்கு. இந்த சாதிருஷ்யத்தினால அந்த பலராமானுஜன் தான் இந்த எம்பெருமானார் ஆகிற இந்த பாஷ்யக்காரராக ராமானுஜரோ என்கிறதான உத்ரேட்சை கிடைக்கிறது. கண்ணன் தான் பலராமானுஜர். ராமானுஜகான்னாக்க பலராமானுஜா. பலராமர் எப்படி பலராமானுஜரா இருப்பார்? ஏன் பலராமானுஜர் எப்படி? பலராமானுஜர் பலராமனுடைய அனுஜர் தானே. அவர் பலராமன் தனக்கு தானே தம்பியா இருக்க மாட்டாங்க. அதனால ராமானுஜா அப்படின்னாக்க இல்லையா புரியறதுக்காக சொல்றோம். 2க்கும் வியாபிருத்தி பண்றதுக்காக இவர் ஒரு ராமானுஜர், அவர் ஒரு ராமானுஜர். அவர் பலராமானுஜர் ராமானுஜர் இல்லையா, இவர் இல்லையா சாக்காத இவர் தான் ராமானுஜர். இந்த ராமானுஜர் ஏஷ ராமானுஜா நனு சஹா. இந்த ராமானுஜர் அந்த ராமானுஜரே அவரோ அப்படின்னு திரும்பவும் புனர் அவதரித்த அதே ராமானுஜர் தான் இவரோ அப்படிங்கிறது உத்ரேட்சை. இப்ப ராமானுஜருங்க பெயர் பொறுத்த 2 பேருக்கும் சமாக்கியா சரியா போயிடுச்சு. இவரும் ராமானுஜர் அவரும் ராமானுஜர் இல்லையா. பாதுகையும் ஷட்டாரி, சுவாமி நம்மாழ்வாரும் ஷட்டாரின்னு சமாக்கிய சொன்னது போல இங்க ஒரு சமாக்கியா இருக்கு இல்லையா. இவரும் ராமானுஜர் அவரும் ராமானுஜர் இல்லையா. நனு ராமாவரஜா ச ஏஷ பூஜா சஹா. இந்த பிரத்யபிக்கையில சோயம் தேவதத்தகாங்கிற மாதிரி சஹா ஏஷ ராமானுஜா சஹா ராமானுஜா ஏஷ ராமானுஜா பூயா
திரும்பவும் அவதரித்திருக்கிற அதே ராமானுஜர் தான் இவரோ. ஏன் இது பெயர்ல சாதிருஷ்யம். இப்போ அதிசீதமான இல்லையா சரித்திரத்தை செய்ததான் ஆணை தொழில்கள். அவர் என்ன பண்ணார்? சமிதோதய சங்கராதிகர்வா. கண்ணன் ராமானுஜனாக அவதரித்திருந்த போது இல்லையா இந்த சங்கராதிகர்வா, சங்கரனுடைய கர்வம், ஆதிசப்தத்தால பிரம்மாவுடைய கர்வம், சப் பிரம்மா சசி வசேந்திரன்னு சொல்றதுக்கு பிரம்மா ஸ்வயம்பு சதுரானோவா, ருத்ரஸ்ரீநேத்திர திரிபுராந்தகோவா, இந்திர சுரேந்திரவா, சுரநாயகோவான்னு சொல்றமே. இந்த 3 பேரும் இல்லையா, இந்த மூவரும் பெருமாளுக்கு அடுத்தபடியா சொல்லப்பட்டவர்கள் இல்லையா. பிரம்ம ருத்ர இந்திராதிகள், சப் பிரம்மா சசிவா சேந்திரா சோக்ஷர பரமஸ்வராட். ஆக இங்க இந்த சமிதோதய சங்கராதிகர்வா, சங்கரன் இல்லையா சிவனுடைய ருத்ரனுடைய பெயரை சாட்சாத்தா எடுத்திருக்கு. அதுக்கு மேல ஆதிசப்தத்தால இந்த ஆதிசப்தத்துக்கு மற்றும் உள்ள பிரம்மாவும் இந்திரனும் இந்த ஆதிசப்த வாக்கியம். சமித உதய சங்கராதிகர்வா, சங்கராதிகளுக்கு கர்வம் உதித்த இடத்துல அதை சமனம் பண்ணினவர். சங்கராதீனாம் கர்வோதய ஏன சமிதா சஹா சமிதோதய சங்கராதி கர்வா. சங்கராதிகளுக்கு கர்வ உதயம் ஏற்பட்ட போது அந்த கர்வோதயத்தை அவர்கள் உதித்த கர்வத்தை சமனம் பண்ணினவர் சமிதோதய சங்கராதி கர்வா. இல்லையா பெருமாள் அவதரித்திருக்கும் போது இல்லையா ருத்ரனுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டு இல்லையா பெருமாளுக்கு அபச்சாரப்பட்ட பானாசுரனுக்கு தான் அடைக்கலம் கொடுத்து இல்லையா பரிவிந்தியே வானனை காத்தும் என்று அவன் தலையில் வைத்த பூ வாடாமல் பிடித்து அவனை ரிஷிப்போம் அப்படின்னு சபதம் பண்ணி இல்லையா பெரிய படையை திரட்டின்னு வந்தான். ஏன் திருப்பெரும்புந்துரை தானும் மகனும் இல்லையா அங்கியும் போர் தொலைய கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கடலும் மூக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனை என்று போற்றிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தம். அப்படி ருத்ரன் தன்னுடைய சைன்யம் கார்த்திகையான் கரிமுகத்தான் அவருக்கு 2 பிள்ளைகள். இது ராமசுந்தாதி திருவாய்மொழியில திருபுரம் என்று எழுத்தானும் மகனும் அங்கியும் போர்தலை விநாயகர் அங்க ரெஃபரன்ஸ் இல்லை. அங்க மகன்கிறது இல்லையா இந்த ருத்ரனை காட்டிலும் இல்லையா அதிக சாமர்த்தியம் உள்ளவன் அவன் பிள்ளை என்று சொல்லுவார்களே அந்த சுப்பிரமணியனும் அப்படின்னு சாச்சிருக்க லோகத்தை சிவனை காட்டிலும் அவன் பிள்ளைதான் அதிக சமர்த்தம் அப்படின்னு பேசுறாரு. அந்த அவன் பிள்ளையாகிற சுப்பிரமணியனும் இல்லையா அவனுடைய கனமாகிற அக்னியும் இவைகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் 150 விவரித்து சாதிக்கிறார். கார்த்திகையான் கரிமுகத்தான் கனலும் மூக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு. மோடினா காளி, வெப்புன்னா மாறி. இந்த ஆத்தாக்கள் இவர்கள்லாம் படை திரட்டின்னு வந்தா. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் மூக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும். வெப்புன்னா மாரியம்மன் சொல்லாடே, வெப்புன்னா உஷ்ணம். இவைகள்லாம் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனை என்று போற்ற முடியா ருத்ரன் ருத்ரனுடைய கணங்கள் இவர்களுக்கெல்லாம் உண்டான கர்வத்தை பெருமாள் அடக்கி அவர்கள்லாம் அபராத ஸ்தாபனம் பண்ணி சரணாகதி பண்ண. அதுக்கப்புறம் பானாசுரனை பெருமாளே அவன் கைகளை வாங்கி அவனை ரசித்து விட்டது. இது சமிதோடைய சங்கர கர்வா. ஆதிசப்தத்தால பிரம்மா, இந்த பிரம்மா ஒரு காரியம் பண்ணான் இல்லையா, வத்சாபகரணம் அப்படிங்கிற காரியத்தை பண்ணான். ஸ்ரீமத் பாகவத ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தின் பிரசித்தமான விற்த்தாந்தம் இல்லையா. பிரம்மா இல்லையா பரிபூர்ண பிரம்ம பகவத் அனுபவத்தை நித்திய சூழலுக்கு துல்லியமான அனுபவத்தை இந்த இடையர்களும் இடைச்சீர்வர்களும் அந்த பசுக்களும் கன்றுகளும் பெற்றதை பார்த்து இல்லையா இந்த வட்டங்களை எல்லாம் அந்த கன்றுகளை எல்லாம் பிரம்மா அபகரிச்சுட்டு போனான் பிரம்மா இல்லையா. பெருமாள் ஒரு வருட காலத்துக்கு
இல்லையா இதை உடனே அந்த கண்டுகள்லாம் கொடுத்து பெருமாள் தங்கிட்ட கேட்பது எதிர்பார்த்தான். பெருமாள் சர்வாந்தரியாமியான பகவான், சர்வ சரீரியான பகவான் ஒரு சம்பத்தர காலத்துக்கு அத்தனை கன்றுகளாகவும் தானே ரூபம் எடுத்து அந்தந்த பசுக்களோட அந்தந்த கிரகத்தை கொண்டு இருந்தார். இதை பார்த்து பிரம்மா இல்லையா கர்ப்பம் தீர்ந்து இல்லையா சர்வந்தரியாமியான சர்வ சரீரியான ஒத்தனிடத்தை நாம் அபச்சாரப்பட்டோம்னு சொல்லி அப்புறம் பிரம்மா அபராத ஸ்தாபனம் பண்ணது. அது மாதிரி இந்திரன் இல்லையா தனக்கு பண்ண பூஜையை மாற்றி பண்ண இந்த இடைச்சேரியின் மேல கோபம் கொண்டு பழைய காலத்து மழையை புரிய பெருமாள் இல்லையா ஒரு கோவர்தனத்தை குறையாக எடுத்து இல்லையா அந்த இந்திரனை இல்லையா அவனுடைய மேகத்தையும் ஓய்ந்து போக செய்து அவனுடைய கர்வத்தை போக்கினார். இப்படி சமிதோதய சங்கராதி கர்வ இது இல்லையா அந்த ராமானுஜம் சகா ராமானுஜா சமிதோதய சங்கராதி கர்வ ஏக ராமானுஜா இல்லையா சமிதோதய சங்கராதி கர்வ. ஏன் சங்கர சப்தத்தால ஆதி சப்தத்தால பாஸ்கர யாதவ பிரகாசாதிகள் இன்னும் மட்டுமுள்ளதான பாக்கிய குதிருஷ்டிகள் எல்லாரும் ஆதி சப்தத்துல கிராக்கியம். சங்கரனுடைய கர்ப்பம் வேறுபட்ட கர்ப்பம் இல்லை. சதாச்ச அயமத்தா சர்வேஷாம் வேதாந்தானாம் இது பயமத்த சாரீரக பிரதர்ஷயிஷ்யாமஹா. இல்லையா வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் சொல்லல, நாம் சொல்லுவதுதான் சகல வேதாந்தங்களுக்கு அர்த்தம் என்பதை நாம் இந்த சாரீர சாஸ்திரத்தில் காண்பிக்கிறோம் என்று இல்லையா ஒரு ஏதோ கல்பிதமான ஒரு வாதத்தை கொண்டு தன்னுடையதான பாண்டித்யத்தில் ஏற்பட்ட கர்வத்தினால இல்லையா ஸ்ருதிகளை எல்லாம் வளைத்து அபார்த்தம் பண்ணித்திருந்த அந்த சங்கரனுடைய கர்வமானது, சங்கரனுடைய கர்வ உதயமானது இவரால் சமர்ப்பிக்கப்பட்டது. இல்லையா அதே மாதிரி இல்லையா சங்கரனுடையதான இல்லையா அவித்யானது பிரம்மத்தை மறைத்து ஜகத்தை இல்லையா பிரதிபாசிக்க செய்கிறதுங்கிறதான அவருடைய வட்டத்தையும் இல்லையா கர்மாங்கிற உபாதியானது பிரம்மத்தை பற்றி இந்த சேத்தனா சேத்தனமான ஜகத்தாக ஆகிறதுன்னு சொல்றதும், பிரம்மமே தன்னுடைய சக்தியினால பிரம்மஸ்வரூபமே ஜகத்தாக பிரணவிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட துர்வாதங்களை எல்லாம் இவர்களுடைய இல்லையா கர்ப்பத்தினால் ஏற்பட்ட துர்வாதங்களை எல்லாம் சமனம் பண்ணி இல்லையா சத் சம்பிரதாயத்தை சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி அதனால சமிதோதய சங்கராதி கர்வா சங்கர பாஸ்கர யாதவ பிரகாச மற்றும் உள்ளதான இல்லையா பார்த்தான் அருகமயங்கள் படைப்பன்னு சொல்லக்கூடியதான இல்லையா வியாக்கரண நியாய மீமாம்சா இல்லையா இந்த பௌத்த ஜெயின சைவாதி மதங்கள் எல்லாம் அவைகள்லாம் தலைதாழும்படியாக அவர்களுடைய கர்வத்தை எல்லாம் போக்கின சமிதோதய சங்கராதி கர்வகாங்கிறது இல்லையா கண்ணனும் செய்தது இல்லையா எம்பெருமானாரும் பண்ணினது. சமிதோதய சங்கராதி கர்வஹா ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாசா யாதவானாம் பிரகாசா யாதவ பிரகாசா யாதவர்களுக்கு பிரகாசத்தை உண்டு பண்ண யாதவர்களுடைய பிரகாசத்தை உத்தரித்தார். ஏன் பெருமாள் அவதரிப்பதற்கு முன்னால யாதவ குலம் ஒண்ணு சிரேஷ்டமான குலம் இல்லை இல்லையா. யாதவ குலத்தை பெருமாள் தன்னுடைய பலத்தாலே பிரகாசித்தார். அவர்களுக்கு சங்கநிதி பத்மநிதி இவைகளை கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா. குபேரனுக்கு இல்லையா அந்த ஐஸ்வர்யத்துக்கு காரணமே அவனுடைய சங்கநிதி பத்மநிதினு சொல்லக்கூடிய ரெண்டு அவைகளை குபேரனிடத்திலிருந்து கொண்டு வந்து யாதவர்களிடத்தில் கொடுத்து இவர்களுக்கு செல்வம் பெருக செய்தார். இவர்களுக்கு கடலை ஊழலுக்கு படைவீடு சமைத்து கொடுத்தார். கடலை ஊழலுக்கு அப்படின்னாக்க இல்லையா சமுத்திரத்தை இல்லையா நடுவில் சேதித்து இல்லையா இவர்களுக்கு படைவீடு சொல்லக்கூடியதான ஒரு நகரத்தை அமைத்து கொடுத்தார். ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாசா இதெல்லாம் பெருமாள் 3 காரியம் பண்ணா யாதவர்களுக்காக. சனியன் திறத்தினி தன்னை இல்லையா முனிவின்றி ஏற்றி குனிப்பார் முதுமர் நீர்மையினாரேங்கிற இடத்துல
இல்லையா வியாக்கியானம் பண்ணிருக்க 355 திருவாய்மொழியில. இதுல பெருமாள் இல்லையா கண்ணனாக அவதரித்த விதத்துல யாதவர்களுக்கு பிரகாசத்தை, யாதவர்களுக்கு பெருமையை உண்டு பண்ணார். யாதவர்களுக்கு பெருமையை உண்டு பண்றதுக்கு என்னென்ன பண்ணார்? சங்கநிதி பத்மநிதிகளை குழந்து கொடுத்து, கடலை ஊடறுத்து படை வீடு சமைத்து கொடுத்து, இவர்களுடைய எதிரிகள் விட்ட அம்மையெல்லாம் தன் மார்பில ஏற்று இவர்களுக்கு உன்னதியை பெருமாள் பண்ணி கொடுத்தார். சங்கநிதி பத்மநிதிங்கிற 2 இருக்கு. அது குபேர் இந்த ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் இல்ல அதிபதியாக குபேரன் பெருமாள் நியமிச்சிருக்கார். அந்த குபேரன் கையில இல்லையா அவன் இந்த சங்கநிதி பத்மநிதின்னு சொல்லக்கூடியதான 2, அதாவது 2 கஜானா மாதிரி வச்சுக்காதே இல்லையா. அது 2லயும் தான் ஐஸ்வர்யம் அள்ள அள்ள குறையாமல் வந்துட்டே இருக்கும். அந்த குபேரனுடைய சங்கநிதி பத்மநிதிகளை பெருமாள் இல்லையா அத குபேரனிடத்திலிருந்து கொண்டு வந்து யாதவர்களிடத்துல கொண்டு இருக்க 3 அங்கே பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம். மனுஷரும் மனுஷர் பிறவியுமா 355 திருவாய்மொழி. முனிநின்று ஏற்றி குனிப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் சங்கநிதி பத்மதிகளை கொண்டு கொடுத்து, கடலை ஊடலுக்கு படைவீடு சமைத்து கொடுத்து இல்லையா இவர்கள் எதிரியை விட்ட அம்பெல்லாம் தன்மார்பிலே ஏற்று இவர்கள் காரியம் செய்தானார்கள். ஒரு சோறு சுட்டவாறே இது ஒரு கிருஷ்ணனுடைய இடையாட்டம் இருந்தவாறு என்று இது அர்ஜுனனை பெருமாள் சொல்ற, நீ ஒருத்தான் எங்கிருந்து அசூயை இல்லாதவன் இல்லையா, பிரபக்ஷாமி அனசூயவே என்றார். இது ஒரு கண்ணனும் அவனுடைய பெருங்குடியாட்டம். அதாவது கண்ணவங்க யாதவர்களுக்கு பிரகாசத்தை உன்னதி எப்படி ஏற்படுத்தினார்? இப்படிதான் ஏற்படுத்தினார். சங்கநிதி பத்மநிதிகளை கொண்டு கொடுத்தார். கடலை செலுத்து, சமுத்திரத்தை செலுத்து, அதுல துவாரகங்கிற படைவீட்டு அமைத்து கொடுத்தார் இல்லையா. அவர்களுடைய எதிரிகள் விட்ட அம்புகள் எல்லாம் தன்மார்பில் ஏற்றவர்களை ரெட்டித்தார். இத்தனை உபகாரம் பண்ண பிறகும் அவர்கள் இல்லையா தன்னை மதிக்கலன்னு அப்புறம் வருத்தப்படுறார். அது வேற பிரகரணம். ஆக பெருமாள் யாதவர்களுக்கு இப்படி எல்லாம் உன்னதியை உண்டு பண்ணினார். இல்லையா பெருமாளுடைய அவதாரத்தினால என்னப்பட்டது? யாதவர்களுக்கு அபியுதயம் ஏற்பட்டது. யாதவானாம் அபியுதய யாதவாபியுதய. கிருஷ்ணாவதாரம் யாதவ அபியுதயம். யாதவர்களுக்கு அபியுதயத்தை உண்டு. அபியுதயம்னாக்க உன்னதியை உண்டு பண்ணி உம்பரும் யாதவரும் படைத்த முனிவனவன் எம்பரம் சாதிக்கலுக்கு என்னை போர விட்டுட்டாயே. பெருமாள் அவ்வளவு சிற்றி அனுபவிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டாங்க. இங்க யாதவர்கள், அங்க உம்பரும் யாதவ, அங்க அந்த விபூதியில் நித்திய சூரிகள், இந்த விபூதியில யாதவர்கள். இவர்களோட
அவ்வளவு பெருமாள் பிரஜனங்களாக கலந்து பரிமாறினதானே இல்லையா? யாதவானாம் பிரகாசா யாதவ பிரகாசா. அந்த யாதவ பிரகாசத்தை, யாதவர்களுக்கு பிரகாசத்தை, உன்னதியை ஸ்வபலாத்து உத்ருதா, பகவான் தன்னுடைய பலத்தாலே யாதவர்களுக்கு உன்னதியை உண்டு பண்ணினார். இவர் இந்த ராமானுஜர் என்ன பண்ணார்? ஸ்வபலாத்து உத்ருத யாதவ பிரகாசா. யாதவானாம் பிரகாசா யாதவ பிரகாசம் இல்ல, யாதவ பிரகாச ஏவ யாதவ பிரகாச, யாதவ பிரகாசன் இல்லையா அப்படின்னு இல்லையா? சங்கருடைய மாயாவாதி மதத்தை சேர்ந்த ஒரு ஏகதண்டி சன்னியாசியானவன் இல்லையா பாஷிகாரருக்கு பூர்வபட்சங்களை சாதிப்பதற்கு இல்லையா ஆளவந்தாரால் நியமிக்கப்பட்டு பாஷிகாரர் அவனிடத்துல போய் வாசிச்சார். அவன் தான் யாதவ பிரகாசன். அந்த யாதவ பிரகாசனை ஸ்வபலாத்து உத்ருத யாதவ பிரகாசா, தன்னுடைய பலத்தாலே அந்த யாதவ பிரகாசனை பாஷிகாரர் உத்தரித்தார். முதல்ல பாஷிகாரருக்கு ஆச்சாரியனாக இருந்து பாஷிகாரத்துல பலவாறு துவேஷப்பட்டு பாஷிகாரர் ஏதாவது ஒரு பிரகாரத்தால கொண்டு முடிக்க வேணும்ங்கிற எண்ணம் அளவு அவ்வளவு நீச்சனாக போன யாதவ பிரகாசனை இல்லையா பாஷிகாரர் அவன் தன் திருவடியை ஆசிரியிக்க பண்ணி அவனை இல்லையா ஏகதண்டியாக இருந்த அவனை சுதண்ட சன்னியாசியாக ஆக்கி, தலையை முண்டித்துக் கொண்டிருந்த அவனை இல்லையா சிகையை உடையவனாக ஆக்கி, அவனை ஊர்புன்றதாரி ஆக்கி, அவனை தன்னை போலவே ஆக்கி யாதவ பிரகாசனையும் தன்னுடைய பலத்தால் உயர்கொண்டார் எம்பெருமானார். இல்லையா யாதவர்களுக்கு பிரகாசத்தை தன் பலத்தால் உண்டாக்கினார் பெருமாள். யாதவ பிரகாசனுக்கு உன்னதியை தன்னுடைய பிரபாவத்தால் உண்டு பண்ணார் பாஷிக்கார். ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாசா அவரோபித்தவான் ஸ்ருதேர் அபார்த்தான். ஸ்ருதேஹே அபார்த்தான் ஸ்ருதேஹே அவரோபித்தவன். அபார்த்தான் அப்படின்னா பார்த்தன் அல்லாதவன் அபார்த்தன். அபார்த்தகான்னு என்னத்தோம்? ந பார்த்தா இது அபார்த்தா, பார்த்தாது அந்நியா அபார்த்தா. அது யாரு? கௌரவன் இல்லையா? அபார்த்தர்கள் கௌரவர்கள். அந்த அபார்த்தானு இல்லையா சுதேகே அவரோபித்தவான். அவரோபித்தவான் அர்த்தம் அவர்கள் எல்லாம் கீழ் இறக்கினார் இல்லையா? அவர்களுடைய உன்னதியை போக்கி அவர்கள் எல்லாம் தரமட்டமாக ஆக்கிறார் இல்லையா? அவர்கள் அதாவது வெறும் அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் பேர் மட்டும் இல்லையா காது, அதாவது இல்லையா அவர்கள் அப்படி கௌரவர்கள் துரியோதனாதிகள் இருந்தார்கள் என்று அவர்கள் பேரை கேட்பதை தவிர வேற எதுவும் இல்லாத அளவுக்கு அவர்களை இல்லையா தாழ்த்தி தரைமட்டமாக்கினார். அபார்த்தர்களை சுதேகே அவரோபித்தவா. ஆமா சொல்லுவாங்க நாராயணாய நலிதாய லோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய் இல்லையா? மகாபலின்னு ஒருத்தன் இருந்தால் நாம மாத்திரம் அவசேஷிப்பது. அது மாதிரி இல்லையா அபார்த்தானு அர்த்தம் பார்த்தர் அல்லாதவர்களான கௌரவர்களை சுதேகே கேவலம் சிரவண மாத்திரத்துக்கு விஷயமாகும்படியாக அவரோபித்தவான் அவர்களை தாழ்த்தி தரைமட்டமாக்கினார். பாஷிகார் என்ன பண்ண? சுதேகே அபார்த்தானு அவரோபித்தவான். சுதேகேனா ஸ்ருதிகள் இருக்கே, வேதங்கள் இல்லையா? அதாவது சகல தத்துவகித புருஷார்த்தங்களுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய வேதங்கள் இருக்கு. அந்த சுதேகே அபார்த்தானு, அந்த வேதம் அபார்த்தானு இல்லையா அர்த்தங்கள்னா பிரயோஜனவத்தான இல்லையா பிரமாணபூதமான அர்த்தங்கள். அப அர்த்தங்கள் அப அப்படிங்கிறதானது அது அபார்த்தானு, இது அப அர்த்தான். ஸ்ருதியினுடைய அப அர்த்தங்களை எல்லாம் அவரோபித்தவான் அவைகளை எல்லாம் கீழே இருக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜுவரம் அசீசமத்துன்னு சொல்ல முடியாது. நமோ ராமானுஜாரியாய
நம்ம பரமயோகினேன்னு சொல்ல முடியா. பாஷா என்ன பண்ணா ஸ்ருதி ஸ்ருதி எல்லாம் இல்லையா அவைகள்லாம் தங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் இல்லையா இழந்து குதிர்ச்சிகளால் ஏமாற்றப்பட்டு தவித்ததே அவைகளுடைய சாபத்தை போக்கி இல்லையா அவைகளுக்கு அவரோபித்தமான இறக்கினான்னு அர்த்தம். எதை இறப்பது? ஜுரம் இறக்குவது போல இல்லையா நல்ல கைதேர்ந்த வைத்தியனான நல்ல மருந்து கொடுத்து ஜுரத்தை இறக்குவது போல சுதிகளுடையதான அந்தர்ஜுவரத்தை இல்லையா அது சுதிகளுக்கு அந்தர்ஜுவரம் இது அபார்த்தங்களாகிற அந்தர்ஜுவரத்தை அவரோபித்தவான் இறக்கினார் இல்லையா. இப்ப ராமானுஜருங்கிற பேரும் 2 பேருக்கும் பொதுவா இருக்கு, செய்த காரியங்களும் 2 பேருக்கும் பொதுவான காரியங்களாக இருக்கு. அந்த ராமானுஜரும் சமிதோதய சங்கராதி கர்வா, இவரு சமிதோதய சங்கராதி கர்வா. அவரு ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாஷ, இவரு ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாஷ. அவரும் அபார்த்தானு சுதேகே அவரோபித்தவானு, இவரு சுதேகே அபார்த்தானு அவரோபித்தவானு. இப்படி இல்லையா எல்லா சர்வ பிரகாரத்தாலையும் சாதிருஷ்யம் 2 பேருக்கு இருக்கிறபடியாலே அந்த ராமானுஜராகிற கண்ணன் தான் இந்த எம்பெருமானாகிற ராமானுஜனோ என்று உத்ரேட்சிக்கும்படியாக உள்ளது. இது நனு ராமாவரஜ சயேஷ பூயகான்னாக்க உத்ரேட்சை. நனு ராமாவரஜ சயேவ பூயா அப்படின்னாக்க நிர்ணயம். உத்ரேட்சம் நிர்ணயம் கிடையாது. இங்க உத்ரேட்சையாவும் அர்த்தம் பண்ணலாம், அந்யோக சேத ரூபமான இல்ல நிர்ணயமாகவும் அர்த்தம் பண்ணலாம். ஆமா 2 பாட்டம் இருக்குங்கிற நனு ராமாவரஜ சயேஷ பூயா அப்படின்னாக்க ஒரு சுவாரஸ்யம். நனு ராமாவரஜ சயேவ பூயா அப்படின்னாக்க அது ஒரு சுவாரஸ்யம். ஆனா லோக பிரசித்த படம் எந்த சயேஷ பூயகாங்கிறதா சயேவ பூயகான்னு நான் சொன்னதால்தான் போட்டுருக்கேன். இந்த வருஷம் 2012 யாரும் இந்த பாட்டத்தை காமிக்கல. இது நனு ராமாவரஜ சயேஷ பூயகா, நனு ராமாவரஜ சயேவ பூயகான்னு 2 சுவாரஸ்யம். ஏன்னா ஏவங்கிறது பிரசித்த பாடம் இல்லை. நனு ராமாவரஜ சயேஷ பூயகான்னு நம்ம சப்தம் சொல்லிருக்கோம், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். நனு ராமாவரஜ சயேவ பூயகா அப்படின்னு அந்த பாட்டம் கொண்டாலும் அதுலயும் ஒரு அகசம் இருக்கு. அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜனும் என்கிறதான உத்ரேட்சை. அந்த ராமானுஜனே இந்த ராமானுஜன் சொல்லும்படியான நிர்ணயமும் அதனால அந்யோக விவச்சேதபரமான ஏவகாரமாகவும் அர்த்தமாகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இது இது ஸ்லேஷ அனுப்பிராணித்த உத்ரேட்ச அலங்காரம். இது அலங்காரம் உத்ரேட்சா இல்லையா. உத்ரேட்ச அலங்காரத்துக்கு எது உள்ள உயிரோட்டம் அப்படின்னு கேட்டாக்க ஸ்லேஷை தான் இல்லையா. சங்கராதி கர்வகாங்கிற இடத்துல ஆமா சங்கரன் சப்தமானது ருத்ரனை குறிக்கிற சப்தம். சங்கரன் சப்தம் மாதிரி இவர் அத்வைத ஆச்சாரிய குறிக்கிற சப்தம் பரியாயம். யாதவ பிரகாஷாங்கிற சப்தம் வந்து யாதவானாம் பிரகாஷா யாதவ பிரகாஷா, யாதவ பிரகாஷேவ யாதவ பிரகாஷா. சுதேகே அபார்த்தானு அப்படிங்கிறத அபார்த்தானு அபார்த்தானு ஒரு அர்த்தம், அபார்த்தானு ஒரு அர்த்தம். இவைகள்லாம் ஸ்லேஷை. ஒரே பதத்தை வெவ்வேறு பதக்ஷேபத்தினால வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டுதான் தமிழ்ல ஸ்லேடைன்னு சொல்லுவார். நானார்த்த சம்சய ஸ்லேஷா, ஒரு பதத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்களை பதச்சேதத்தினால
சுவாரஸ்யத்தில் கொண்டு வருவதற்கு அந்த ஸ்லேஷம், அந்த ஸ்லேஷையினால அனுப்பிராணித்தமான, அந்த ஸ்லேஷையினால உயிரூட்டப்பட்டதான உத்பிரேஷ அலங்காரம். பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திர அபிருதத் பிரதிபன்ன யன்மயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிராயுதைர் முராரே சமிதோதய சங்கராதிகர்வஹ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாசஹ அவரோபி தவான் ஸ்ருதேரபார்த்தான் நனு ராமாவரஜஸ்வயேஷமூயஹ அபசுஸ்ருத சம்பவம் சுதீனாம் ஜரதீனாம் அயதாயத பிரகாரம் வினிவர்த்தயதும் யதீஸ்வரோக்திஹி விததேதாஹ சிரவீதி பஞ்சரஸ்தாः அபசுஸ்ருத சம்பவம் சுதீனாம் ஜரதீனாம் அயதாயத பிரகாரம் வினிவர்த்தயதும் யதீஸ்வரோக்திஹி விததேதாஹ சிரவீதி பஞ்சரஸ்தாः. ஜரதீனாம் சுதீனாம் அயதாயத பிரச்சாரம் விரிவர்த்தையதும் யதீஸ்வரோக்திஹி விததே. இதுதான் ஸ்லோகத்தினுடைய வாக்கியம். யதீஸ்வரோக்திஹி இல்லையா? யதிபதி சப்தம் பார்த்தோம், யதீந்திர சப்தம் பார்த்தோம். இது யதீஸ்வர, யதீனாம் ஈஸ்வர யதீஸ்வர. யதீஸ்வரஸ்ய உக்திஹி யதீஸ்வரோக்திஹி. சுவாமி எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளான அருள் செயல்கள், அவைகள் தான் யதீஸ்வரோக்தி. இந்த யதீஸ்வரோக்தி ஸ்ருதீனாம் ஜரதீனாம் ஸ்ருதீனாம் அயதாயத பிரச்சாரம் வினிவர்த்தயதும் விததே. ஸ்ருதீனாம், ஸ்ருதிகள்னா வேதங்கள். ஜரதீனாம் ஸ்ருதீனாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, அனாதியான ஸ்ருதிகள். ஜரத் சப்தத்துக்கு மிக பழையதுன்னு அர்த்தம். மிக பழையதுங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இதை காட்டும் பழையது ஒன்று இல்லாத பழையது அப்படின்னு. அது 2-3 நாள் பழையது, அந்த பழையது சொல்ல. அதாவது புராதனம். இந்த புராதனம் இதுக்கு மேல புறா ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்படியாக அனாதித்துவத்தை போய் பரியவச்சு. ஜரா சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாக்க ஜீர்யத்தை அணையா இது ஜரா. எதனால சரீரமானது ஜீர்ணமாகிறதோ அதான் ஜரா. ஜராங்கிற சப்தமானது இந்த மூப்பு, வயோதிகத்தன்மை இருக்கு, அதுக்கு ஜரான்னு பேரு. இந்த ஜரான்னு ஏன் அதுக்கு பேரு கேட்டாக்க இதனால சரீரம் ஜீர்ணமாக ஆக்கப்படும். ஜீர்யத்தை அணையாகி ஜரா அப்படின்னா அதுக்கு இருப்பது, அது வேற ஜரா. இது ஜரதி என்ற அந்த அர்த்தமும் கொண்டு வரணும். ஜரதி அப்படின்னு அர்த்தம் இந்த ஜரத் அப்படின்னாக்க ஏன்ஷியன், வெரி ஓல்டு, அனாதி அப்படின்னு அர்த்தம். ஏன் பாஷ்யக்காரர் சமன்வயாதிகரணத்துல ஜரதத்வைதிகள் அப்படின்னு 2 பேர் இருக்கிறார். சங்கரருக்கு முன்பு இருந்த அத்வைதிகள், பழமையான அத்வைதம். சங்கருடைய அத்வைதம் புதுசுதான். சங்கரருக்கு முன்னால அத்வைதம் வேற ரூபமாக 2 விதமான அத்வைதங்கள் இருந்தது. ஒன்று நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம், இன்னொன்னு தியான நியோகவாதம். 2 அத்வைதம். அவர் 2 பேரும் ஜரத அத்வைதிகள் பேர். ஜரது சப்தத்துக்கு ஏன்ஷியன்ட், ஓல்டுன்னு அர்த்தம். இன்னொன்னு ஜரத்துக்கு சப்தத்துக்கு ரொம்ப வயசானதுன்னு அர்த்தம். இந்த அவஸ்தன் அவர் இருக்காரு, அவருக்கு ஜொராஸ்டர்னு இங்கிலீஷ் சொல்ல. அவருக்கு ஜரதுஷ்டர். குஷ்டம்னாக்க ஒட்டகம் இல்லையா, ரொம்ப வயதான ஒட்டகத்தினுடைய ரூபத்தில் இருந்து அவர் அந்த வேதம் பூரா தியானம் பண்ணார். ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே அந்த பாஷை அப்படியே வேத சம்ஸ்கிருதம். இந்த அவஸ்டன் லாங்குவேஜ்
ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அப்படியே எல்லா பிரகாரத்தையும் அப்படியே ருக்வேதத்தினுடைய அர்த்தமும் ருக்வேதத்தினுடைய ரிப்ளிகாவா இருக்கும். பிரயோகங்கள் அப்படியே லாங்குவேஜே ரிக்வேதிக் லாங்குவேஜ். நான் முழுக்க இது அந்த காலத்துல கவிராஜ் கபர்தார்னு சொல்லிட்டு அவர் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும். அது போட்டோம். அவர் பேர் ஜரத் சப்தத்துக்கு இல்லையா ஓ ஏன் சீன்னு மட்டும் இல்ல, வயதான அதாவது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு வயசாகி போன பதார்த்தத்துக்கு ஜரத் அப்படின்னு பேரு. ஜுராசிக்னா ரொம்ப ஏன்ஷியன்ட்னு அர்த்தம் இல்லை. ஜுராசிக் அப்படிங்கறதானது ஒரு காலகட்டம். அதுக்கு முன்னால பாலியோ ஏஜ்னு இருந்தது, அப்புறம் ஜுராசிக் ஏஜ்னு வந்தது. இது வந்து இந்த லோகத்துல இந்த அனிமல் கிங்டம் மனுஷன் கையில சக்தி வர்றதுக்கு முன்னால அனிமல்ஸ் கையில தான் சக்தி வந்தது. அத அந்த அந்த பீரியட மூணா பிரிச்சிருக்கா. இருக்கு புத்தகம் இருக்கு, நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கு. அதனால ஜுராசிக்ங்கிறதானது ஒரு டைப். அந்த சமயத்தில் இந்த டைனோசர் அப்படின்னு சொல்லக்கூடியதான மான்ஸ்டர்ஸ் அனிமல்ஸ் இல்ல தேவர் ரூலிங் தி வேர்ல்ட். அதுக்கு முன்னால வெறும் புழு பூச்சிகள் கிருமிகள் அவைகள் தான் லோகத்தை ஆண்டு. அதுக்கு பாலியோ ஏஜ் இருக்கு. நச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இருந்திருப்பா. பட் இவைகள் தான் அப்பர்கள். அது இந்த கால மனுஷன் இல்ல அர்த்தம் இல்லை. அப்புறம் அதுக்கு ஜுராசிக், அது ஜராசிக் இல்ல, ஜுராசிக் தான். இப்போ ஜரதீனாம் சுதீனாம் அயதாயத பிரகாரம். ஜரதீனாம் சுதீனாம் மிக பழமையான அனாதியான வேதங்கள்னு ஒரு அர்த்தம். இந்த வேதங்கள் தன்னிடத்துல எவ்வளவுதான் தத்துவ புருஷார்த்தங்களாகிற இல்லையா செறிவான அர்த்தங்களை கொண்டிருந்த பொழுதும் இந்த வேதங்கள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாமல் தனக்கு ஒரு ரட்சகரை அபேட்சித்ததான ஜரதி. ரொம்ப வயசாகி போனவா தங்கள் காட்சி தாங்களே செய்து கொள்ள முடியாமல் தங்களுக்கு யாரோட சப்போர்ட்டையான எதிர்பார்ப்பா இல்லையா. வேதங்கள் கலியுகத்தை அந்த ஸ்திதிக்கு வந்துருக்கு. இந்த வேதங்களை யாராலும் ரட்சித்து நிறுத்தினால்தான் உண்டு. தங்களை தாங்கள் ரட்சித்துக் கொள்ள முடியாததான ஜரத்தீனா. இப்ப ஜரத்தீங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்னு அனாதித்துவம், இன்னொன்னு வயோதிகமான தன்மை அடைந்த வேதங்கள். ஜரதீனாம் சுதீனா அயதாயத பிரச்சாரம். இந்த வேதங்கள் மிக பழமையாக இருந்த காரணத்தாலும் இந்த வேதங்கள் இல்லையா தங்களுடைய அர்த்தத்தை தாங்களே தெளிவுபடுத்தி நிரூபிக்க முடியாமல் இல்லையா இவைகள் மூப்பை அடைந்திருந்த காரணத்தாலேயும் இவைகளுக்கு அயதாயத பிரச்சாரங்கள். யதாயத பிரச்சாரங்கள்னா இவர்களுடைய அர்த்தத்தை உள்ளபடியாக லோகத்தை பரப்புதல். அயதாயத பிரச்சாரம்னா இவைகளுக்கு தவறான அர்த்தங்களை எல்லாம் அயதார்த்தமான அர்த்தங்களை எல்லாம் லோகத்துல பிரச்சாரமானது ஏற்பட்டது. ஜரதீனாம் சுதீனாம் அயதாயத பிரச்சாரம். இது எதனால? இதுக்கு ஹேது என்ன? அபகுஸ்ருத சம்பவம் இல்லையா. அபகுஸ்ருதம், பகுஸ்ருதம் அப்படின்னாக்க இல்லையா நன்னா வித்யை என்பதானது இல்லையா நன்னா கேட்கப்படும். பகுபியா பகுதா பகுஷா பலவிடத்தை கேட்க வேணும், பல பிரகாரம் கேட்க வேணும், பல முறை கேட்க வேண்டும். இப்படி கேட்டவர்கள் தான் பகுஸ்ருதர்கள். பகுஸ்ருதர் அல்லாதவர்கள் யாரு? அபகுஸ்ருதர் அல்பஸ்ருதர்கள். விபேத் அல்பஸ்ருதாத்வேதா மாமயம் பிரதவிஷ்யதி. ஏன் இதிகாச புராணாபியாம் வேதம் சௌக பிரம்மையே
பிபேதி அல்பஸ்ருதாத்வேதா இல்லையா, இவன் பகுஸ்ருதன் அல்ல, இவன் அல்பஸ்ருதன் இல்லையா, இவன் என்னை சின்ன பின்னமாக்கி இல்லையா என்னை சித்திரவதை பண்ண போகிறான் அப்படின்னு வேதமானது இவனை கண்டு பயப்படுமா. யாரை கண்டு? அல்பஸ்ருதனை கண்டு வேதம் பயப்படும். அந்த அல்பஸ்ருதனாகிற அபகுஸ்ருதத்துக்காரே அந்த அபகுஸ்ருத சம்பவம் இல்லையா, இந்த அபகுஸ்ருதனான அல்பஸ்ருதனான இவனுடைய அல்பமான ஞானத்தாலே சம்பவம் அதனாலே உண்டானது. தஸ்மா சம்பவதி தத் சம்பவம். இப்ப சுதியினாம் அப்படிங்கறத எடுத்துன்னா ஜரதீனாம் சுதியினாம் அபகுஸ்ருத சம்பவம், ஜரதீனாம் சுதியினாம் அயதாயத பிரச்சாரம். இந்த அனாதியான வேதங்களை எல்லாம் நன்றாக தெளிவாக நன்னா தத்துவதரிசிகளான ஆச்சாரியர்களிடத்துல பலமுறை பல பிரகாரம் கேட்டு உணராத அல்பஸ்ருதர்களாலே சம்பவித்ததான ஜரதீனாம் சுதீனாம் அயதாயத பிரச்சாரம். இதை நிவர்த்தையிடும் இது வினிவர்த்தையிடும் இத விசேஷதா நிவர்த்தியும். இதை நிவர்த்திப்பதெல்லாம் இந்த அபகுஸ்ருத சம்பவமான ஜரதீனாம் சுதீனாம் அயதாயத பிரச்சாரம் இருக்கே, இதை வினிவர்த்தையும் யதீஸ்வரோக்தி விததே தாஹா ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக. இந்த ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக அப்படின்னாக்க இது அவைகளை பிடிச்சு இந்த கூண்டில் அடைக்கிறது. எப்படின்னு கேட்டா இந்த ஸ்திரநீதி அப்படின்னாக்க ஸ்திரநீதி அப்படின்னாக்க இந்த வேதத்தினால் சொல்லப்பட்டதான இந்த சுதியினால் சொல்லப்பட்டதான அர்த்தங்களை எல்லாம் நம்ம நிர்ணயித்து கொடுப்பதற்காக ஏற்பட்ட பூர்வோத்தர மீமாசைகள் இருக்க இவைகள்லாம் ஸ்திரநீதி. இந்த ஸ்திரநீதி என்கிற பஞ்சரத்திலே இவைகளை அடைத்து இல்லையா இவைகளை வினிவர்த்தையதும் இல்ல ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக தாகா வினிவர்த்தையதும் யதீஸ்வரோக்தி விததே. அதாவது அல்பசுதர்களுடையதான மதிமயக்கத்தாலே உண்டான பழமையான தொன்மையான அனாதியான வேதங்களுக்கு ஏற்பட்ட அயதார்த்த பிரச்சாரங்கள், உள்ளது உள்ளபடி அல்லாத தவறான அர்த்த பிரச்சாரம் இருக்கே, அவைகளை எல்லாம் இல்லையா யதீஸ்வரோக்தியானது அவைகளை நிவர்த்திப்பதற்காக அவைகளை ஸ்திரநீதியாகிற பஞ்சனத்திலே இட்டு அவைகளை நிவர்த்தித்தது. தன் நிவர்த்தையும் தாகா ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக விததே, அவைகளை ஸ்திரநீதி பஞ்சரஸ்தங்களாக ஆக்கி யதீஸ்வரோக்தியானது அவைகளை நிவர்த்தித்தது, அவைகளை அகற்றியது, அவைகளை ஒழித்ததும் அர்த்தம். ஸ்திரநீதின்னு அர்த்தம் வேதத்தினுடையதான பூர்வோத்தர பாகங்களுக்கு நியாய ரூபமாக நியாய சஞ்சார ரூபமாக பண்ணப்பட்ட பூர்வோத்தர மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் ஸ்திரநீதி, அந்த ஸ்திரநீதியாகிற பஞ்சனங்களிலே அடைக்கப்பட்டவையாக இவைகளை ஆக்கி இவைகளை நிவர்த்தித்தது பாஷிகாரர்கள் ஸ்ரீசூக்திகள். அபகுஸ்ருத சம்பவம் சுதீனாம் ஜரதீனாம் அயதாயத பிரச்சாரம் வினிவர்த்தயதும் யதீஸ்வரோக்தி விததேதா ஸ்திரநீதி பஞ்சரஸ்தா. பஞ்சனம்னாக்க அமுனா தபனாதிஷா இபூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ மகதி குருபந்தி ஹாரயஸ்தி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. அமுனா தபனாதிஷா இபூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ மகதி குருபந்தி ஹாரயஸ்தி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி.
சிறநீதியை பஞ்சரங்களாக்கி அவைகள்ல இந்த அயதாயத்த பிரச்சாரமாக சுத்திகளை அடைத்து யதீஸ்வரோக்திகி தாகா சிறநீதி பஞ்சரஸ்தாக வினிவர்த்தையும் விததே அப்படின்னு அன்வயப்படுத்தினா ரொம்ப சொல்லலாம். ஸ்லோகத்துக்கு அன்வயம் தான் வேணும். எல்லா சப்தங்களுக்கும் அர்த்தம் நமக்கு தெரியும். அமுனா கபனாதிஷா இபூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ மகதி குருபந்தியா ஹாரயஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி மகதி குருபந்தி ஹாரயஷ்டி மகதி குருபந்தி ஹாரயஷ்டி அப்படின்னாக்க இல்லமா மகதி அப்படின்னாக்க அத்தியந்த பிரபாவத்தை உடையதான குரு பங்கி ஹார ஆச்சாரிய பரம்பரையாகிற ஆரயஷ்டி இந்த மாலையானது. இது மகதி குரு பங்கி ஹாரயஷ்டி யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ சுவாமி எம்பெருமானாரால நாயக ஸ்ரீயாக நிபத்தமானது. நாயக ஸ்ரீ நாயகரத்னம் உண்டு. அதாவது ரெண்டு பக்கத்திலையும் இல்லையா ரத்னங்கள் கொடுக்கப்பட்டதான ஒரு ரத்னத்துக்கு நடுவுல மத்தியமணியாக இல்லையா நாயக ரத்னம். நாயகம்னா பிரதான பூதமான ரத்னமாக ஒன்று இருக்கும் இல்லையா பெண்டன்ட் இல்லையா. அது ரெண்டு பக்கமும் அந்த ஹார எஷ்டி இருக்கும் இல்லையா. மகதி குருபங்கி ஹார எஷ்டி. மகதி அப்படின்னாக்க அதிசயமான பிரபாவத்தை உடையதான இல்லையா அகணிதமான சிறப்பை உடையதான குருபங்கி ஹார எஷ்டி ஆச்சாரிய பரம்பரையாகிற இந்த ஹார எஷ்டியானது இல்லையா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ. யதிராஜனாரே நிபத்தமான எம்பெருமானாராலே நிபத்தமான அவரை நாயக ரத்னமாக கொண்டு ஏற்பட்டதான அவரால் அலங்கரிக்கப்பட்டதான இந்த குரு பங்கி ஹாரயஷ்டி. சரி, இங்க எப்படிப்பட்ட எதிராஜேன அப்படின்னு கேட்டா இல்லையா சபனாதிசாயி பூம்னா சபன அதிசாயி பூம்னா இல்லையா சூரியனுடைய காந்தியையும் விஞ்சக்கூடியதான இல்லையா சூரியனையும் அதிசயித்ததான சபன சப்தத்தால சூரியன் சொல்லப்படுவார் இல்லையா அவனையும் அதிசயித்ததான காந்தியை அவனையும் அதிசயித்ததான தேஜஸை உடையவரான தபனாதிசாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ. அப்படிப்பட்ட மகதி குரு பங்கி ஹாரயஷ்டி அமுனா தபனாதிசாயி பூம்னா இல்லையா. இந்த அமுனாங்கிற சப்தம் இருக்கு இல்லையா, இது அசௌ அப்படிங்கிற சப்தத்துக்கு மூன்றாம் இடத்துல. அனேன தபசா திசாயி பூம்னான்னு சாதிக்கல, தேன தபசா திசாயி பூம்னான்னு சாதிக்கல இல்லையா. அந்த அமுனாங்கிறது ரெண்டுக்கு மத்தியில் உள்ளது. அவர் இவர் உவர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த உவர் மாதிரி சம்ஸ்கிருதத்துல இது ஆசம். கண்ணுக்கு முன்னால பிரத்யட்சமா தெரியுது இருக்கே அது இதம் சப்த வாச்சு அயம். அப்ப அனேன அப்படின்னு திருப்தியா பிரதீதியே ஏற்படலை இல்லையா. அப்படிங்கறதான பதார்த்தம் இருக்கு இல்லையா, அது தத்து கேவல புத்திஸ்த பதார்த்தம். அதுக்கு திருப்தியா அதுக்கு தேன பிரத்யட்சமாக காண முடியாததாகவும் மனசுல ஸ்மிருதி ரூபமாகவும் இருக்கக்கூடியதுவோ அது அசௌ சப்த வாக்கியம். ரெண்டுக்கு நடுவில் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே. ஆழ்வாருக்கு பகவத் அனுபவம், திருவாய்மொழி பூரா ஆழ்வாருக்கு பகவத் அனுபவமானது பிரத்யட்சம் இல்லை. கடைசி வந்து காணவாராய் நங்கன் முகப்பை காணவாராய்னு கூப்பிட்டுதான் இருக்க, கண்டபாடு இல்லை. ஆனால் பெருமாளுக்கு இருப்பான் இல்லையா, அந்தாம தந்து செய்தி என்ன ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாமவாய் முடிசென்று ஆழிநூல் ஆரமுல செந்தாமரை தடங்கள் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பம் திருவுடம்பே அப்படின்னு இவ்வளவு வர்ணனங்கள் பண்ற இல்லையா. இப்ப என்ன விஷயம், இவரோ கண்ணால இன்னும் காணல, அந்த விஷயத்தையோ இவ்வளவு இல்லையா வர்ணனம் பண்ற அப்படின்னா என்னன்னு கேட்டா
இவருக்கு பிரத்யக்ஷ சமான ஆகாரமான மனசுல அந்த உருவெளி தோற்றம். பாவனா ஒரு வஸ்துல உள்ள அனவரத பிரீதியோட அந்த வஸ்துவை அனவரதமா சிந்தனம் பண்றதுனால ஏற்படக்கூடிய பாவனா பிரகாசமானது கண்முன்னால இல்லாத அந்த வஸ்துவானது கண்முன்னால உள்ளதாக தோற்றமளிக்கிறது இருக்கு. அதுதான் பிரத்யக்ஷ சமானாக்காரம்னு பேரு. அதுதான் சாட்சாத்கார துல்லியம்னு பேரு. அது வாஸ்தவத்துல பிரத்யக்ஷம் இல்லை, ஆனா பிரத்யக்ஷ சமானமான ஆக்காரத்தை உடையது. அந்த பிரத்யக்ஷ சமான ஆக்காரத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா அந்த வஸ்துடைய திருடமான தீர்க்க சிந்தனம், அதுலயும் அத்தியந்த பிரீத்தியுக்தமான சிந்தனம். ஸ்மிருதேகே இல்லையா பிரத்யக்ஷதா பத்தி கதம் அப்படின்னு கேட்டா பாவனா பிரகர்ஷாதி பூமஹா அப்படின்னு பாஷகார் லகு சித்தாந்தம் விவாதிக்கிறார். இந்த பாவனா பிரகர்ஷம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இல்லையா அத்தியந்த பிரீத்தியோட அனவரதமா சிந்தனம் பண்ணக்கூடிய பதார்த்தத்தை கண்முன்னால் கொண்டு வந்து பிரத்யட்சமாக இருப்பது போல் நிறுத்தும். ஆண்டாளுக்கு திருப்பாவையில அவர் அனுபவிக்கிற ஆயர்பாடியும் அவள் அனுபவிக்கிற இடைச்சிகளான பெண்களும் அவள் அனுபவிக்கிற நந்தகோபம் திருவாளியையும் அவள் அனுபவிக்கிற கண்ணம் மத்தின பிராட்டியும் எல்லாம் அவளுக்கு பாவனா பிரகாசத்தாலே தோன்றுகிற உருவெளி தோற்றம். இப்போ பாஷகாரர் சுவாமி தேசிகனுக்கு பிரத்யக்ஷ சமானாகாரமாக இல்லையா ஹிருதயத்தில் இருப்பது இந்த அமுனாங்கிற சப்தம். அமுனா தப அநேன தபனா திசா பூம்னா இப்ப கண்முன்னால ஏதாப்புல பிரத்யட்சமா நிற்கிறவன் அர்த்தம். தேன அப்படின்னாக்க புத்திசமா ஏதோ புசத்துல பார்த்தவன் அர்த்தம். அமுனாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இல்லையா பிரத்யக்ஷ இவராலே அனவரதம் பிரீதியோட அத்தியந்த திருடமாக சிந்தனம் பண்ணப்பட்டு இவருக்கு பிரத்யக்ஷ சமான ஆகாரமாக சேவை சாதிக்கிற பாஷ்யக்காரரை அமுனா இல்லையா எப்படி சேவை சாதிக்கிறார்? அதிசயித்தமான லோகத்துல தேஜஸுக்கு சூரியன் சொல்வார்களே, அந்த சூரியனையும் அதிசயித்ததான தேஜஸ். தபர சப்தத்துக்கு ஒன்னும் உபாதி இத்தனை தபரன்னு சொல்றதுனால சொல்லாததுனால இல்லையா அனந்த கோட்டி சூரியர் இருக்காளே அவர்களையும் அதிசயித்ததான தேஜஸை உடையவரான அவனா இந்த தபர சப்தமானது நிருபாதிகமா இருக்கிறதுனால இல்லையா அசங்கேயமான இல்லையா ஆதித்யர்களையும் வென்றதான தேஜஸை உடையவரான தனக்கு பிரத்யக்ஷ சமானாக்காரமா ஹிருதயத்தை சேவை சாதிக்கக்கூடியவரான இந்த எதிராஜராலே நிபந்த நாயகட்சியை உடையதான இந்த மகதி குருபந்தி ஹார எட்டிகி இது விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. ஹிருதயங்கமா அப்படின்னு அர்த்தம் அவர்கள் இல்லையா மனதுக்கு அவர்கள் ஹிருத்தியமாக அவர்களுடைய ஹிருதயத்திலே என்றிருந்து சந்தோஷத்தை சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மகதி குருபந்தி ஹார எட்டிகி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. விபாதினா விசேஷேன பாதி மிகவும் பிரகாசிக்கிறது விளங்குகிறது அர்த்தம் இல்லையா. ஹிருதயங்கமா விபாதின்னு சொன்னா ஹிருதயத்துக்கு மனசுக்கு அத்தியந்த சுகத்தை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக ஹிருதயங்கமா விபாதி. யாருக்கு? விபுதானம். விபுதானான் சப்தத்துக்கு முதல்ல இந்த லோகத்தில் உள்ளதான விபுதாகான்னு தேவர்கள் அர்த்தம். ஜெய விபுதபதே அப்படின்னு சாதிக்கிறதுல விபுத சப்தத்துக்கு தேவர்கள் அர்த்தம். தேவர்கள் சப்தத்துக்கு 3 அர்த்தம். ஒண்ணு விபுதாக அப்படின்னாக்க இந்த லோகத்துல பௌமாக இல்லையா சுரா இங்க இந்த லோகத்துல உள்ளவர்களான இல்லையா நல்ல ஸ்ரீவைஷ்ணவர்களான உத்கிருஷ்ட இல்லையா பரமைகாந்திகளா இருக்கக்கூடியவர்கள் தேவர்களுக்கு துல்லியமாக இருக்கும் இவர்கள் விபுதர்கள். விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. அடுத்த விபுதாக அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் கேட்டாக்க இல்லையா நேர அர்த்தம் போனாக்க விபுதாக தேவ சப்தமானது அமர சப்தமானது நேரா நித்தியசூரிகளை குறிக்கக்கூடிய சப்தம். இந்த எதிராஜராலே நாயக்கன் ரத்தமாக இருந்து அலங்கரிக்கப்படுகிறதான இந்த ஆச்சாரிய பரம்பரா என்கிற ஹார எட்டியானது இது மேல இருக்கிற நித்திய சூரியர்கள் இருக்காலே அவர்களுக்கு ஹிருதயங்கமா விபாதி. இந்த ஆச்சாரியுடைய வைபவத்தை அவர்களும் வைசம்பாயன சௌனக பிரதயா சிரேட்டா சிறக்கம்பினா அப்படின்னு இல்லையா ஸ்ரீவைகுண்ட துவாரத்தை நின்று இல்லையா எம்பெருமானாரை மையமாக கொண்ட இந்த ஆச்சாரிய பரம்பரை அவர்கள் சிறக்கம்பம் பண்ணி கொண்டாடுகிறார்கள்.
அடுத்தபடி விபுதானாம் அப்படின்னு சொன்னாக்க இல்லையா, இந்த மத்தியத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்காளே இல்லையா, இவர்கள் எல்லாம் கூட இந்த பிரம்மருத்ராதி இந்திராதி தேவதைகள் எல்லாம் தங்களுக்கு சத்துவகுண உண்மேஷமான காலத்துல இவர்களுக்கு ஹிருதயங்கமா விபாதி. இது இந்த லோகத்தோட அந்தரிக்ஷ லோகத்தோட நித்திய பூதியோட வாசியற அங்கங்க சீர்மை பெற்றுள்ளதான தேவசப்த வாக்கியர்களான இவர்கள் எல்லோருக்கும் ஹிருதயங்கமா, ஹிருதயத்தை அத்தியந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மகதி குருபங்கி ஹார எட்டி விபாதி. அந்த குருபங்கி ஹார எட்டியினுடைய பெருமை எதனால அப்படின்னு கேட்டாக்க, இது இல்லையா யதிராஜன் நிபந்த நாயக ஸ்ரீஹி அதையேவ மகதி குருபங்கி ஹார எட்டி விபூதான ஹிருதயங்கமா விபூதி. எப்படிப்பட்ட கிம்பூதேன யதிராஜேனன்னு கேட்டாக்க, தம அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன் நிபந்த நாயக. இதுக்கு பரிகர அலங்காரம்னு பேரு. முன்முன்னு பின்னத்தினுடைய சிறப்பை முன்னால விசேஷ ரூபமா, பரிகரம்னா விசேஷம்னு இல்லையா. மகதி குருபந்திகார எஷ்டிகி கிம்பூதா யதிராஜன் நிபந்தனாய எஷ்டிகி சா யதிராஜா கிம்பூதா இல்லையா असौ तपसा तपनादिशायी भूमा एवं भूतेन यतिराजन निबद्धनायक श्री एवं यतिराजन निबद्धनायक श्री महती गुरुपंक्तिकारयति सा विबुधानां हृदयंगमा विभाति. अमुना तपनादिशायी भूमा यतिराजेन निबद्धनायक श्री महती गुरुपंक्तिकारयति विबुधानां हृदयंगमा विभाति. अलून पक्षस्य यतिक्षुमा भृतः विभाति वंशे हरितत्वमक्षतम् यदुद्भव बुद्धवृता सुवृत्तशीलाः भवन्ति मुक्तावली भूषणं भुवः. ಒಂದು ಮಾಸಾಲ ಪಡಿಸಿದ್ರು ಇಲ್ಲ ಕನ್ನಡ ಪಡಿಸಿದ್ರು. अलून पक्षस्य यतिक्षमा भृतः विभाति वंशे हरितत्वमक्षतम् यदुद्भवाः वृद्ध सुवृत्तशीलाः भवन्ति मुक्तावली भूषणं भुवः. இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னைக்கு சவணம் இன்னைக்கு பாப்பா நடுப்புற ஏதாவது ஒரு நாள் வச்சுக்க முடியுமா போங்க. நானும் கொஞ்சம் வேகமா தான் சொன்னேன். இன்னைக்கு ரொம்ப உட்கார்ந்து சொல்ல அப்படியே 4 சொன்னேன். 4 தான் இருக்கு. இது மேல வேகமா சொல்ல முடியாது. இது மேல வேகமா சொன்னாக்க எப்படி தெரியல பாப்பா. அதனால கொஞ்சம் செஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். கொஞ்சம் கிளாஸ் எங்கெங்க இருக்கிறத பார்ப்போம். பார்ப்போம். ஒருத்தருக்கும் இடைஞ்சல் இல்லாதபடி டைங்களை சூஸ் பண்ணி வச்சுன்னு போகலாம். சொன்னாக்கா ராசி சாரம் பரவாயில்ல. புஷ்பம் பார்க்கறதுக்கும் வசதியா இருக்கும். அது இல்லை